நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற ஸ்வீட்டு கேசரியாக தான் இருக்கும். அந்த கேசரியும் எப்படி இருக்கணும்னு ஒரு பக்குவம் இருக்குது. அப்படி ஒரு சூப்பரான கேசரி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மீதி நெய்யில் நம்ம 1 கப்பு ரவை சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் எந்த கப்பால் ரவையை மெஷர் பண்ணியிருக்கோமோ அதே கப்பில் 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் கேசரி பவுடர், ஒரு 4-5 துண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் 1 ஸ்பூன் பசுநெய் சேர்த்துட்டு நம்ம ரவையை மெஷர் பண்ணால் அதே கப்பால் 1.5 கப்பு ஜீனி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜீனி நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி சூப்பரான கேசரி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டாட்டா, பாய்.